பிரியமானவர்களே, பொதுவா இந்த காலத்துல நம்மோட பிள்ளைங்கலாம் ஒரு அவசர வேர்ல்டுல இருக்காங்க. அப்படித்தானங்க? உடனே அவங்க என்ன செய்றாங்கன்னா, நம்முடைய முன்னோர்களுடைய, பெரியவங்களுடைய, அப்பா, அம்மாவுடைய ஆசீர்வாதங்கள வாங்குறதுக்கு அவங்க ப்ரிப்பேரா இல்ல. ஏதாவது ஒரு காரியம் சின்ன ஜெபம் பண்ணுங்க அல்லது பிரேயர் பண்ணுங்க. முடிஞ்சா நீங்க போங்க, நாங்க போறேன். அப்படியே அவசர அவசரமா ஓடி போயிர்றாங்க. ஆனா அந்த காலத்துலலாம் அப்படிலாம் இல்லங்க. எல்லாரும் நின்னு அப்பா, அம்மாவோட ஆசீர்வாதத்த வாங்குறாங்க. அப்படிதானங்க? அதே சமயம் இன்னைக்கும் தாய், தகப்பனும் அவசர உலகத்துல தங்களோட பிள்ளைகள ஆசீர்வதிக்க மறந்துர்றாங்கங்க. பிள்ளை நல்லா தானே இருப்பான். என் பிள்ளை அப்படின்னு சொல்லி மனசுல இருக்கிறத நம்ம சொல்றோமே தவிர, வாய் விட்டு அவங்கள ஆசீர்வதிக்கிறதே கிடையாதுங்க. ஆனா நம்முடைய பிள்ளைகள வாய் விட்டு ஆசீர்வதிக்கணுங்க. நம்ம என்னென்ன சொல்லி நம்முடைய பிள்ளைகள ஆசீர்வதிக்கிறோமோ, அந்த ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு கண்ணு முன்னாடி எப்படி இருக்கோ இல்லையோ தெரியலங்க. ஆனா பின்னாடி அவங்க பிள்ளைகளுடைய அவங்க பிள்ளைகளோட அவங்க பிள்ளைங்களா இருக்கும் பார்த்தீங்களா? அந்த சந்ததி சந்ததியா அந்த ஆசீர்வாதங்கள் நீங்க சொன்ன அந்த ஆசீர்வாதம் அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. இது எப்படி நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆதியாகமம் 24 அதிகாரத்துல ரெபெக்காள் வந்து அவங்க ஊர்ல இருந்து கிளம்புறா. அப்படிதானங்க? ஈசாக்க திருமணம் செய்வதற்காக. அப்ப வரம்போது அந்த ஊர்ல என்ன செய்தாங்களாம், அ அவங்க அம்மா, அப்பா, ரெபெக்காளோட அம்மா, அப்பா, அண்ணே, அவங்களோட உற்றார், உறவினர், அந்த ஊரார் எல்லாரும் வந்து இதுல விசுவாசி, அவிசுவாசி என்றெல்லாம் இல்லங்க. எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து அவள ஆசீர்வதிக்கிறாங்க. எப்படி ஆசீர்வதிக்கிறாங்கன்னா, "என் சகோதரியே, நீ கோடான கோடியாக பெருகுவாயாக. உன்னோட சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாகன்னு" சொன்னாருங்க. அப்படி சொல்லி ஆசீர்வதிச்சு அனுப்பிச்சது, அந்த நேரம் உண்மையிலே அவ வந்து பார்த்தீங்கன்னா, ரெபெக்காளுக்கு 20 வருஷம் பேபி இல்லாம தான் இருந்திருக்கும். ஆனா, அவங்க சொன்ன ஆசீர்வாதம் ஃபாலோ பண்ணுச்சுங்க. கடைசியா ரெபெக்காளுக்கு ஒரு ரெட்டை குழந்தை பிறந்துச்சு. அதுக்கடுத்து அவைங்களுக்கு பிள்ளைங்க 12, 12 பிள்ளைகளா பிறந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சந்ததி பலுகி பெருகுச்சுங்க. அவங்க எப்படி சொன்னாங்களோ, அதே போல ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசம் அவ்வளவு தூரம் அவங்க க கொடி கட்டி பறந்துச்சுங்க. இன்னைக்கு கூட அதே தானங்க. ஒரு சின்ன தேசமா இருந்தாலும், உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு தானங்க அந்த தேசம் இருக்குது. இந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெபெக்காள அன்னைக்கு அவங்க ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதங்க. கொடா கொடியா பெருகுவாயாகன்னு மட்டும் சொன்னது இல்லங்க. பகைஞரோட வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வாய்ன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அதே வார்த்தையின்படி இன்னைக்கு அவங்க எத்தனை தேசங்களுக்கு முன்மாதிரியா ஜெயித்து காட்டுகிறவர்களாக இருக்காங்க பார்த்தீங்களா? வெறும் இது இந்த இஸ்ரவேலர மட்டும் குறிக்கலங்க. நம்ம ஆவிக்குரிய நம்மளையும் இதுல இருக்கிறோங்க. நம்மளும் அந்த ஆசீர்வாதத்துக்கு சிலுவையின் மூலமாக பாத்திரவான்களாக இருக்கோங்க. அந்த ஆசீர்வாதங்கள் பூரா நமக்கும் வருங்க. ஸோ இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஆசீர்வாதம் எப்படி அந்த அவங்கெல்லாம் ஆசீர்வச்சது அந்த அம்மாவுக்கு பலிச்சுச்சோ, அதே போல இன்னைக்கு உங்க பிள்ளைகள நீங்க மற்றவர்கள வாய் விட்டு ஆசீர்வதிங்க. அந்த ஆசீர்வாதம் அவங்கள தொடர்றத பாருங்க. தேங்க் யூங்க. காட் பிளெஸ் யூங்க.